பாஜகவும் இல்லை, திமுகவும் இல்லை. செங்கோட்டையனின் மாஸ்டர் பிளான் இதுதானாம். இபிஎஸ் வழிக்கு வருவாரா? பரபரக்கும் அரசியல் களம். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் அதிருப்தியில் இருப்பதாக கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளன. இபிஎஸ்ஐ விட சீனியராக இருந்தும் தனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்றும் கட்சியில் தான் தொடர்ந்து ஓரங்கட்டப்படுவதாகவும் செங்கோட்டையின் உச்சகட்ட அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல கொங்கு மண்டல அதிமுக நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்பட்டதால் அவர் விரக்தியில் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கொங்கு பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தது. இந்த விழாவின் பேனரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று பொதுவெளியில் ஆதங்கமாக தெரிவித்தார். அப்போது முதலே இபிஎஸ் செங்கோட்டையன் விவகாரம் பேசும் பொருளானது. மேலும் செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக மேலிடத்தை சந்தித்து பேசி வந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு செங்கோட்டையனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர பாஜக முயற்சிப்பதாக கூறப்பட்டது. இதனால் அவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்று கூட கூறப்பட்டது. ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அருகே தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 5ஆம் தேதி அன்று கோபிசெட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேச போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதுவரை பொறுத்திருங்கள் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் விலக இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை அவர் அதிமுகவில் இருந்து விலகும் பட்சத்தில் அவரிடம் இருக்கும் வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதன்படி பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ நிச்சயம் செங்கோட்டையன் இணைய மாட்டார் என கூறப்படுகிறது. அதிமுக பிரிந்து கிடப்பதால் அனைவரையும் ஒருங்கிணைக்கவே செங்கோட்டையன் இபிஎஸ் இடம் வலியுறுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ், தினகரன், சசிகலா என அனைவரையும் ஒன்றிணைத்து தேர்தலில் போட்டியிட்டால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனவும் அதற்கு இபிஎஸ் இறங்கி வர வேண்டும் என்றும் வலியுறுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பிரிந்திருந்தால் அதிமுகவுக்கு எதிர்காலமே இருக்காது எனவும் ஒன்றிணைந்த அதிமுக தான் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் எனவும் செங்கோட்டையன் நினைப்பதாகவும் தெரிகிறது. ஓபிஎஸ், தினகரன், சசிகலா என யாரையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று இபிஎஸ் கூறி வரும் நிலையில் செங்கோட்டையனின் திடீர் முடிவு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. எனினும் இபிஎஸ் கட்சியின் நலனுக்காக யோசித்து இறங்கி வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இப்படி எல்லாரும் ஒன்றிணைவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றி பெற செய்வாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.